ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Thayamma, Kuala Lumpur, Malaysia. பாபா, பொதுவாக ஆலயங்களை சிவனின் பூதகணங்கள் காவல் காப்பதாக கூறப்படும் கூற்று எந்த வகையில் உண்மை? பூதகணங்களாக இருப்பவர்கள் 33 தேவர்களா அல்லது முக்தி பெற்ற மகான்களின் ஆத்மாக்களா? விளக்கியருள வேண்டும். வெறும் சிவன் கோயில் அல்ல, எல்லா விதமான கோயில்களிலும் இந்த மாதிரி பூதகணங்கள் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய வேலையே அதுதான். தேவர்களில் 33 கோடி பேர் இருக்காங்க. அதில் வேறு வேறு ஆட்கள் இருக்காங்க. யட்சர்கள், கிண்ணறர்கள், கிம்புருடர்கள், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கிளாசிஃபிகேஷன். அந்த மாதிரி வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கும். அது எவ்ரி பர்சன். கந்தர்வர்கள் அப்படின்னா அவங்க வந்து மியூசிஷியன்ஸ் ஆஃப் தி செலஸ்டியல் வேர்ல்டு அப்படின்றது. யட்சர்கள் என்கிறவர்கள் காவல் தெய்வங்கள். மகாபாரதத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. யட்சன் இருந்தான் வந்து பஞ்சபாண்டவர்கள் தண்ணி குடித்த போது அவங்களெல்லாம் வந்து அது மாதிரிலாம் படிக்கிறீங்களே, அந்த மாதிரி. அதில் விஷ்ணு யட்சர்கள்னு தனியாக இருக்காங்க, சிவனுடைய யட்சர்கள்னு தனியாக இருக்காங்க. நீங்கள் பார்க்குற எல்லாமே வந்து தேவர்கள் தான். இந்த உலகத்தில் கடவுள் ஒன்றே ஒன்று தான். யார் சொன்னாலையும் நம்பாது. ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கான். ஒன்று பரம்பொருள், நாம் அதன் புதல்வர், இந்நினைவு அகற்றாது. அப்போ நம்ம பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மான்ங்கிற மாதிரி பல பல பேர்களால் நம்ம கடவுள்களை இது பண்ணுறோம். அவங்களாம் யார்? நம்மள மாதிரி தான். ராமர் நம்மளை மாதிரி தசரதனுக்கும் கௌசலிக்கும் பிறந்தவர். கிருஷ்ணர் யார்? வசுதேவனுக்கும் தேவகிக்கும் பிறந்து யசோதியால் வளர்க்கப்பட்டவர். இப்படி எல்லாருமே நீ பாரு. பரமாச்சாரியார் இங்கே தான் பிறந்தார். அண்ட் விழுப்புரத்தில் அவர் பிறந்த ஊடெல்லாம் கூட இன்றைக்கி கூட இருக்குது. அண்டு வி ஹவ் ராகவேந்திரர் ஃப்ரம் புவனகிரி நியர் சிதம்பரம். ஹைதராபாத்தில் பிறந்த ஸ்ரீடி பாபா வந்து ஸ்ரீடியில் போய் செட்டில் ஆனார். எல்லோரும் ஏங்க ஸ்ரீடிக்கு வந்தீங்கன்னா, என்னுடைய முன்பிறவி கபீர்தாசர். நான் கபீர்தாசராக இருந்தபோது என்னுடைய குரு ராமானந்தருடைய சமாதி இந்த ஊரில் இருக்குது, அதுக்காக இங்கே வந்திருக்கேன்னார். ராம் சரத்குமார் சாமி எங்கேயோ காசியில் பிறந்தார். கஞ்சங்காடு ராமதாஸ் சாமி கிட்ட சிஷ்யன் ஆகிட்டு திருவண்ணாமலையில் 40-50 வருஷம் சுடுகாட்டில் சுற்றி தவம் நிறைவடைந்த நிலையில் இன்றைக்கி அவருக்கு ஒரு ஆசிரமம் கட்டிட்டாங்க. இங்கேயோ மதுரையை சேர்ந்த வெங்கட்ராமன் ஒரு நாள் நான் யாருங்கிற விசாரத்தில் இறங்கினான். அண்ணன் ஃபீஸ் கட்டுறதுக்கு வச்சு இந்த பணத்தை தூக்கின்னுட்டு வேலூர் காட்பாடிக்கு டிக்கெட் வாங்கிட்டான். வழியில் ஒரு முஸ்லீம் பக்கிரி மாதிரி முருகன் வந்து அந்த ஊர் கால்ரா பிளேக்கெல்லாம் அங்கே வேலூருக்கு போகாத, இங்கே இறங்கின்னு விழுப்புரத்தில் இறக்கி விட்டார். ஸோ விழுப்புரத்துலேருந்து திருவண்ணாமலை வந்துட்டு வாழ்நாள் பூரா அங்கேயே இருந்தவர் தான் அவர். இவனே மெனி மகான். அவங்க எல்லாரும் இந்த உலகத்தில் பிறந்தவங்க தான், வளர்ந்தவங்க தான், வாழ்ந்தவங்க தான். அப்போ வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானோரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். எல்லாரும் நீங்கள்லாம் கூட கடவுள் தான். ஆனால் நீங்கள் கடவுளுங்கிறது உங்களுக்கு தெரியல. தட்ஸ் வை யூ ஆர் பிஹேவிங் லைக் ஹியூமன். நீங்கள் இன்றைய நிலையில் மனிதர்களைப் போல் உங்களை பாவித்து கொண்டு மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இதே உங்கள் மைண்டில் நீங்கள் கடவுளுங்கிற ஒரு பாவனை வந்துச்சுனாவே உங்களுடைய வழிமுறைகள் மாறிவிடும், மாறி போயிடும். அது பல விதங்கள் வெளிப்படும். இப்போ நான் இங்கே தான் உட்காந்துன்னு இருக்கேன். நீங்கள் உட்காந்துட்டு சாக்லேட் கொடுத்தாங்கன்னு பார்த்துன்னு இருக்கிறேன். அவங்க லேட்டாக வந்தாங்க பாரு, இவங்க லேட்டாக வந்தாங்க, இவங்களுக்கு கொடுத்தாங்களா பாரு. அது இப்படி தான். இந்த மாதிரி உங்களால் இப்போத்துக்கு பண்ண முடியாது. நீங்களும் இதே இடத்துல தான் உட்காந்துருக்கீங்க. ஆனால் யுவர் மைண்ட் இஸ் ஒன்லி சென்டர்ட் ஆன் யூ அண்ட் அரவுண்ட் யூ அண்ட் யூ காண்ட். மற்றவங்ககிட்ட உன்னுடைய மைண்ட் இப்போத்துக்கு போகாது. மண்பதை கிறங்கும் தென்புல காவல் என்னுடன் நீங்கினும் நீங்குங்கிற மாதிரி மாநிலம் பயிரோர வாழ்வதற்கே ஒரு வல்லமை தாராயோ சொல்லடி சிவசக்திங்கிற மாதிரி ஊருக்கு ஒழித்திடல் யோகம்னு சொல்லக்கூடிய மாதிரி நாம் என்றைக்கு மற்றவங்களுக்காக வாழ ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நம்ம கேட்டிருக்கிற அந்த ஹியூமனுங்கிறது டிவைனுக்கு பரிணமிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு ஆகாசத்தில் மழை வருது. மழையினால் என்ன லாபம்? இந்த பூமியில் பயிர் பச்சைக்கு உதவுது, தண்ணி ஒன்று குடிக்கிறதுக்கு, கரண்ட் எடுக்கிறதுக்கு, விவசாயத்துக்கு எல்லாத்துக்கும் பயன்படுது. காற்று நம்ம எல்லார் மூக்கிலையும் போயினே இருக்குது. அண்ட் அதனால் காற்றுக்கு என்ன லாபம்? அதனால் மூக்குக்குள்ளே வர்ற போது ஆக்சிஜனு, மூக்கை விட்டு வெளியே போகிறது கரிமல வாயு, கார்பன் டை ஆக்சைடு. ஆனால் நீ இந்த முட்டாள் மரம் நினச்சின்னு இருக்கு இல்லையா, அது உன்னுடைய கார்பன் டை ஆக்சைடை வாங்கி ஆக்சிஜனை கன்வெர்ட் பண்ணி மூக்குக்குள்ளே ஒன்று இருக்குது இல்லையா? ஏதாவது யோசனை பண்ணிப்பார் இயற்கையில். இப்போ எல்லாரை விட
சிகரமாக சிறப்பாக படைக்கப்பட்ட மனிதன் தான் சுயநலத்தில் வாழ்கிறான். தனக்காக கார்மேகம் பொழிவதில்லை, தனக்காக மென்காற்று வீசவில்லை, தனக்காக சோழ நதி பாய்வதில்லை. மனிதன் மட்டும் தனக்காக வாழ்கின்றான். அப்போ என்னைக்கு மனிதன் இந்த சுயநலத்தை விட்டுட்டு மேலே போக ஆரம்பிக்கிறானோ அன்றைக்கி அவன் கிட்டிருக்கிற டிவைன் எனர்ஜி வெளிப்பட்டுவிடும். இவ்வளோதான் வாழ்க்கை என்பது. அதை புரிந்து கொள்வதற்காகவும் வாழ்க்கையில் நாம் அடுத்த லெவலுக்கு போகணும். செல்லான் என்ற தாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் எடுத்து இழைத்தேனுங்கிற மாதிரி சிங்கிள் செல்லுலால் இருந்து நாம் வளர்ந்து இன்றைக்கி அரிதாகி இந்த மானிட பிறவி எடுத்திருக்கோம். இதில் நம்ம கண்ணு தெரியாமையோ காது கேட்காமையோ நொண்டியாவோ எல்லாம் பிறந்திருந்தால் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம். அப்படியெல்லாம் இல்லாமல் கடவுள் நம்மளை பூரண அவயவங்களோடு படிச்சிருக்காரு. அண்ட் நம்ம எந்த பிரயத்தனமும் பண்ணாமல் இன்றைக்கி ஏதோ ஒரு வகையில் 20 வயசோ 50 வயசோ 70 வயசோ நம்மளை கடவுள் வேலைக்கு சோறு போட்டு குடிக்க தண்ணி கொடுத்து வேலைக்கு தூங்க விட்டு இருக்கிறதுக்கு ஒரு குடிசையோ இல்லை ஏதோ ஒன்று கொடுத்து ஒன்று வாழ வச்சுன்னு இருக்காரு. இதெல்லாம் நம்ம திங்க் பண்ணியே பார்த்தது கிடையாது. We think it is our effort and our hard work, our educational background, நம்ம அப்படியெல்லாம் போயிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. எவ்ரிதிங் இஸ் டெஸ்டினி, everything is pre-planned by God, and that pre-planning happens according to your own seedings. நெல் போட்டால் நெல் வரும், கொள்ளு போட்டால் கொள்ளு வரும், சோளம் போட்டால் சோளம் வரும். அப்போ மனிதன் தன்னுடைய அறிவை வைத்துக்கொண்டு இந்த உலகத்தில் எதை விதைக்கிறானோ அது விளையும். For every action there is an equal and opposite reaction. For every credit there is a corresponding debit. அவ்வளோதான். இப்போ எல்லாருமே தெய்வங்களாக முடியும், எல்லாரும் தேவர்களாக முடியும். ராமர் யார்? சாதாரண தசரத குமாரன். அவர் எந்த அளவுக்கு இன்றைக்கி ராமனுக்கு கோயில் கட்டி 3500 கோடியில் அயோத்தியில் வச்சுருக்காங்க. எல்லா ஊர்லேயும் ராமருக்கு கோயில் இருக்குது. ராமருக்கு கைங்கரியம் பண்ணி ராமரை கும்பிட்டுனா ஆஞ்சநேயருக்கே எல்லா இடத்துலையும் கோயில் வந்துடுச்சு இப்போல்லாம், இல்லையா? அப்போது நீங்கள் பார்க்குறவங்கெல்லாம் யார்? மனிதர்களாக பிறந்தாங்க. முருகர் யார்? ரிஷி. அவர் சனத்குமார மகரிஷி. பிரம்மாவுக்கு 4 பிள்ளைங்க இருந்தாங்க, சனந்தன, சனத்குமாரன், அந்த மாதிரி. இந்த சனத்குமார் ரிஷியெல்லாம் பிறந்த உடனே அப்படியே தவத்தில் உக்காந்துட்டாங்க. இவர் தவத்தில் உக்காந்துக்கிற போது இவருக்கு ஒரு காட்சி வருது. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடக்கிற மாதிரியும், அதில் இவர் தேவர்களுக்கு சேனாதிபதி மாதிரி போய் சண்டை போடுற மாதிரியும் ஒரு கனவு வருது. பிரம்மா கிட்ட போய் கேட்குறாரு, எனக்கு இது மாதிரி ஒரு காட்சி வந்திருக்கே, என்ன அர்த்தம்? அப்போ பிரம்மா சொல்கிறாரு, இது வரைக்கும் அப்படி ஒன்றும் இல்லை, எப்போ உனக்கு அந்த எண்ணம் வந்ததோ அந்த தாட் மெட்டீரியலைஸ் ஆகும் அப்படின்னுறாரு. இவர் உட்காந்து திருப்பியும் தவத்தில் உட்காந்துறாரு. அப்போ சிவபெருமான் எதிரில் நின்றுட்டு இவர் கண்ணு திறக்க வரைக்கும் காத்து வந்து, நான் தான் சிவபெருமான், உனக்கு என்ன வர வேணுன்றார். இவர் சொல்கிறாரு, நீ தான் என்கிட்ட எதிரில் நின்று என்ன வர வேணும்னு கேட்குற, உனக்கு என்னால் ஏதோ நடக்கணும் போல இது, கேளு என்ன வேணுன்றார். இவர் யார்? சனத்குமார். சிவன் சந்தோஷப்பட்டுக்கிட்டு, உன்ன மாதிரி எனக்கு ஒரு மகன் வேணும் அப்படின்னு. இப்போ சனத்குமாரி சொல்கிறார், பிரம்மா சொல்லியிருக்காரு தேவாசுர யுத்தம் வருமா, அப்போ தேவாசனவே இருப்பனா, அப்போ வேணால் நான் உன் பிள்ளையாக பிறகுறேன் அப்படின்னு. பக்கத்தில் இருக்கிற பார்வதி, அப்பா இவ்வளோ நல்ல பிள்ளை தவசியிலே எனக்கு பிறக்க போகிறான்னு. இவருக்கு, நீ யாருமா? அந்த ஆள் தான் வரம் கேட்டான், நான் சரின்ட்டு இருக்கேன், நீ யார் அப்படின்னு. ஏன் அவரில் பாதி நான், அதனால் எனக்கு தானே நீ பிள்ளையாக வரணும். அதெல்லாம் முடியாது, நான் அயோனிஜன், தாயோட கர்ப்பத்தில் பிறக்கவே மாட்டேன் அப்படின்றார். பஞ்சாயத்து இருந்தது. அப்போ சொல்கிறாங்க, பஸ்மாசுரனுக்கு வரம் கொடுத்து சிவபெருமான் முழிக்கிற போது நீ கணவனை காணுமேன்னு உருக்கிட்ட, அதுதான் பஸ்மகுலம். அதனால் அந்த பஸ்மகுலம் உன்னுடைய சரீரம் தானே. முருகன் பிறக்கிற போது அந்த பஸ்மகுலத்தில் தவழ்வார், அப்போ உன் கர்ப்பத்தில் வந்த மாதிரி நீ சந்தோஷப்பட்டுக்கணும். இதுக்கு நடுவில் கிருத்திகா ஸ்ரீஸ்ன்னு 6 பேர் இருக்கிறாங்க. அவங்க கிருஷ்ணர்கிட்ட தவம் பண்ணிகிட்டு இருக்காங்க, விஷ்ணுக்கிட்ட. ஏன்னா உலகத்திலேயே உயர்ந்த மகன் எங்களுக்கு தான் பிறக்கணும் அப்படின்னு. கிருஷ்ணர் பயந்து போய் வர்றாரு, அம்மா நீங்கள் 6 பேருமே 100க்கு 100 வாங்கியிருக்கீங்க, நான் யாராவது ஒருத்தர் கொடுத்துட்டு மற்றவங்க கொடுக்கல எனக்கு சாபம் விட்டுருவீங்க, அதனால் ஒரு காம்ப்ரமைஸ் வச்சுக்கலாம். உலகத்திலேயே உத்தமமான ஒரு பிள்ளை சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலேருந்து வரப்போகுது, அதுக்கு நீங்கள் செவிலித்தாயர்கள் ஃபாஸ்டர் மதராக இருந்தால் அந்த குழந்தைக்கு பால் விட்டுங்க, அப்போ உங்கள் பிள்ளை தானே அப்படின்னு சொல்கிறார். இப்படி ஒரு சனத்குமார மகரிஷி இந்த உலகத்தில் முருகன் என்ற பெயரால் வந்து இதையெல்லாம் சாதிக்கிறதுக்காக இவ்வளோ ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்குது. இப்போ சரவண பொய்களை வராங்க, பால் விட்டுறாங்க 6 கிருத்திகை பெண்கள். இப்படி தான் முருகருடைய சனத்குமார ரிஷி முருகராக இந்த உலகத்தில் அவதரிக்கிற இது நடந்தது. 9 பேர் இருக்காங்க, நவநாத சித்தர்கள்னு பேர் அவங்களுக்கு.
சிவபெருமான் சொல்கிறார், முருகன் இப்போ தேவசேனாதிபதி ஆகிட்டான், அவனுக்கு நீங்கள்லாம் கூட சேனாதிபதிகளாக வேலை செய்யணும், அதனால் நீங்கள்லாம் நவநாத சித்தர்கள் பிறங்கணும். அவங்க தான் வீரபாகு, வீரகேசரி, இவங்கெல்லாம். இப்படி இவங்க வந்தாங்க. இப்படி ஒரு முருகன் இப்படி வராரு. ஒரு ரிஷியசிருங்க மகர்ஷி மேனகைக்கும் விபாண்டக ரிஷிக்கும் மான்களாக இருந்து மேட்டிங் பண்ணும்போது ஒரு சாபத்தினுடையதுனால் மான்களாகிறாங்க, பறக்கிறார். அவருக்கு உலகத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது, காட்டில் உட்கார்ந்து இருக்கிறார். ஆனால் பயங்கரமான தபசி. அயோத்தியில் தசரதனுடைய ராஜ்யத்தில் மழை இல்லை. அவருடைய குருவாகிய வசிஷ்டர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கார் உலகத்தில், அவர் எங்கே கால் பட்டால் அங்கே மழை பெய்யும் அப்படின்னு. ஆனால் அவர் வரமாட்டார் ஜனங்கள். அப்போ 2 பெண்கள் சொல்கிறாங்க, நாங்கள் போய் அவர் எப்படியாவது கூட்டின்னு வரோம். ஸோ காட்டுக்கு வந்து அவர் இருக்கிற குடிசைக்கு முன்னால் கோலம் போடுறது, பூ பறித்து வைக்கிறது எல்லாம் செய்கிறார். யாரா இவங்க அப்படின்னு பார்த்துட்டு சொல்கிறார், நான் சாம்பார்லாம் கொடுக்க மாட்டேன், யாராக இருந்தாலும் எதிரில் வாங்க அப்படிங்கிறாங்க. இவங்க 2 போய் என்ன, எங்கள் நாட்டில் நீங்கள் வரணும், நாங்கள் பல்லக்கு கொண்டாந்துருக்கோம் அப்படின்னு. அவர் ஏறி உட்காந்துக்கிறார். பல்லக்கு வருது அயோத்திக்கிட்ட, அப்பயே மழை பெஞ்சிருது. அப்போ எல்லோரும் செஞ்சுக்கிறாங்க, இவர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி. அப்போது தசரதன் சொல்கிறான், உங்களால் எங்கள் நாட்டில் மழை வந்துச்சு, அதனால் எனக்கு ஒரே ஒரு பொண்ணு இருக்கா, அவள் பேர் சாந்தா, அந்த சாந்தாவை நீங்கள் கல்யாணம் கட்டிக்கணும் அப்படின்னு. இவர் கல்யாணம் கட்டிக்கிறார். இப்போ தசரதன் சொல்கிறான், எனக்கு வந்து பிள்ளைங்களே இல்லை, என்னுடைய சந்ததி எப்படி வளரும் அப்படின்னு. சரி, ஒரு புத்திரகாமேஷி யாகம் பண்ணலான்னு சொல்லி இந்த ரிஷசிருங்க மகரிஷி, அவர் பேர் கலைக்கோட்டு மாமுனிவர். கலை அப்படின்னா நெத்தி, கோடு அப்படின்னா நெத்தியில் கொம்பு. அவருக்கு நெத்தியில் கொம்பு இருக்கும், அதுதான் ரிஷசிருங்கர். ரிஷி சிருங்கர்னா கொம்புன்னு அர்த்தம். அவர் பாயசத்தை யாகத்தில் படைச்சதில் அதை கொடுக்குறாரு கௌசலிக்கும் சுமித்ராவுக்கும் கைகேயிக்கும். அதில் தான் ராமலட்சுமண பரத சத்துருக்கள் பிறந்தாங்க. ஆச்சா, அப்போ அவருடைய தவம் தாச்சு. இப்படி ஒவ்வொரு மகானுக்கு பின்னாலேயும், இல்லை ஒவ்வொரு நீங்கள் இன்றைக்கி யாரையெல்லாம் கடவுள்னு நினச்சி கும்பிட்றீங்களோ அவங்களுக்கு பின்னாலேயும் ஒரு கதை இருக்குது. பிள்ளையார் இருந்தார். ஸோ பார்வதிக்கு ஒரு நாள் குளிச்சின்னு இருக்காங்க. அப்போ சிவபெருமான் நேராக உள்ளே வந்துடுறார். அந்த மாதிரி என்ன, நமக்கு ப்ரைவசியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நமக்குன்னு ஒரு பிள்ளை இருந்தால் நல்லா இருக்குமேனு உடம்புல தேய்ச்ச மஞ்சள் இல்லை, அதில் வந்து சும்மா ஒரு பொம்மை மாதிரி பண்ணி மைண்டு கூட சீரியஸாக திங்க் பண்ணிக்கிட்டே இருக்குது. திடீர்னு இந்த அம்மாவுடைய மஞ்சள் பொம்மை, இவங்க பண்ண மஞ்சள் பொம்மை எந்திரிச்சு வந்துடுது. அதுதான் பிள்ளையார். அழகாக முருகனாட்டமே கை கால் மூக்கு வாயோடு தான் பறக்கிறார் அவர். இப்போ சிவன் உள்ளே வரும்போது இவர் கேட்டில் இந்த மாதிரி என்ன பண்ணுது, தன்னுடைய சக்தியெல்லாம் ஒரு ஆயுதமாக மாற்றி சக்தி ஆயுதம், இனிமேல் யார் வந்தாலும் உள்ளே விடாதுன்னு. இந்த தம்பி பிள்ளையார் அங்கே நிற்கிது, நல்ல மூஞ்சியோர் தான் இருக்குது. சிவன் வந்த உடனே உள்ளே போகணுன்றாரு. நீ யாரியான்றாரு. என்னை உள்ளே விடுன்றார். விட முடியாதுன்னு. ஸோ சிவன் நந்தி அனுப்புகிறார். ஒரே அடி நந்தி உழுந்துறாரு எங்கேயோ. அதுக்கப்புறம் தேவர்களுக்கும் சக்தி சைன்யம் சிவ சைன்யம் 2 பேருக்கும் சண்டை நடக்குது. இந்த அம்பாளுடைய சைன்யத்துக்கும் சிவனுடைய சைன்யத்துக்கும் நடக்குது. அப்போ அந்த சின்ன பையன் இருக்கான் இல்லையா, அவனை ஃப்ரண்ட்லேருந்து சிவன் சண்டை போடுற போது பின்னாலேருந்து விஷ்ணு கழுத்தை வெட்டிடுறாரு சக்கராயத்தினால. உடனே பார்வதி இன்னும் ஊழி தாண்டம் ஆடுறா, என் பிள்ளையை கொன்னுட்டீங்க அப்படின்ட்டு. அப்போ சிவன் சொல்கிறாரு, போயிட்டு எந்த வடகிழக்கு திசையில் எந்த ஒரு தலை இருந்தாலும் கொண்டுவான்னு. போனால் ஒரு யானை தலைக்குதாங்க. அந்த யானை தலையை கொண்டாந்து இந்த குழந்தைக்கு வைக்கிறாங்க. குழந்தை யானை தொடையோடு எந்திரிச்சு நிற்கிது. பார்வதி வயிற்றுலையும் வாயில் அடிச்சுக்கிற, என் பிள்ளை எவ்வளோ நாளா இதான் அவனை யானையாக மாற்றிட்டீங்களேன்னு. அப்போ தேவர்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, இது ஒரு தெய்வ நாடகம். ஒரு பெரிய ராட்சசன் இருக்கான், அவன் பேர் கஜமுகாசூரன். அவனை அழிக்கிறதுக்கு யானைக்கு யானை தானே சண்டை போட முடியும், அதனால் இந்த மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பிள்ளையாரை சிம்மாசனத்தில் உட்கார வச்சு எல்லா தேவர்களும் இந்தாங்க எங்கள் பவர் எங்கள் பவர் எங்கள் பவர்னு அத்தனை பேரும் இன்க்ளூடிங் பிரம்மா விஷ்ணு சங்கரன் அண்ட் 33 கோடி தேவர்கள் அவங்க பவரெல்லாம் கொடுத்துட்டு, நீ வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் முதல் கடவுள், நீ முழு கடவுள், ஏன்னா நாங்கள்லாம் உங்கள்கிட்ட இருக்கிறோம். முதல் கடவுள்னால் யூ வில் பி வர்ஷிப்டு ஃபஸ்ட்டு. நீ எந்த கடவுளை கும்பிடணுன்னாலையும் பிள்ளையாரை கும்பிட்டுட்டு தான் கும்பிட முடியும். பிள்ளையாரை கும்பிட்றதுக்கு வேறு எந்த கடவுளையும் நீ கும்பிடவே தேவையில்லை. நீ சிவ பூஜை செய்யறதுனா கூட சுக்லாம்பரதம் சொல்லி தான் ஆரம்பிக்க வேண்டியிருக்கோம். அதனால் அவரை முதல் கடவுள் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இது விநாயகர் இந்த உலகத்தில் வந்ததுக்கான காரணம். அசுரர்களை அழிப்பதற்காக வந்தார். ராமர் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ரிஷிசிங்க மகர்ஷி அவர் ஆசீர்வாதத்தினால வந்தவர். அவருடைய வேலை ராவணவதம். அதுக்காக அவர் அந்த பிறப்பு இந்த உலகத்தில் அவசியமாச்சு. இப்படின்னு எந்த தேவர்கள் தெய்வ வடிவங்கள் எடுத்தனாலையும் அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும், ஒரு ரீமைண்ட் பண்ணோம், ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணோம். இப்போ எதுக்கு இதெல்லாம் நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும்.
அப்போ மண்ணில் பூபாரம் குறைப்பதற்காய் வடமதுரை தான் பிறந்தான். உலகத்தில் பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தியாகி போச்சு. அப்போ அந்த பாப்புலேஷனை அழிக்கணும், அதுக்காக கிருஷ்ணருடைய அவதாரம் உலகத்தில் நிகழ்ந்தது. அவர் பிறந்ததே ஒரு பூமியில் இருக்கிற பாப்புலேஷனை ஒழிக்கிறதுக்கு தான் பிறந்தார். அதை ஜாலியாக பண்ணார். அவர் ஒரே நிமிஷத்தில் சங்கு சக்கரத்தை வச்சு உலகம் அழிஞ்சு பண்ணால் கூட அழிஞ்சு போயிருக்கோம். அதை எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணார். ஜராசந்தன் ஒரு மாதிரி கொல்லுவார், சிசுபாலனை ஒரு மாதிரி கொல்லுவார், ஒரு 18 நாள் யுத்தத்தை வச்சு அதில் நிறைய பேரை கொல்லுவார், அபிமன்யு ஒரு மாதிரி கொல்லுவார், இப்படி எல்லாரையும் கொண்டுக்கிட்டே வர்றாரு. வந்த வேலை ஆகிப்போச்சு இல்லையா, அதனால் ஒரு இடத்துல போய் காலை வச்சுன்னு உட்காந்துக்கிறாரு. தூரத்துலேருந்து ஒரு வேடன் இருக்கான், அவன் பேர் ஜரா. அது மானோட கால் மாதிரி தெரியுது அவனுக்கு. அவன் என்ன பண்ணுறான், இது மானுன்னு நினச்சி இந்த அம்பு விடுறான். அதனால் இவர் கால் வழியாக, விஷ்ணு தானே பாதம், கால் வழியாக அவருடைய உயிரும் பிரிஞ்சிடுது. இதுக்கு பின்னால் நிறைய பெர்முட்டேஷன்லாம் வைப்பாங்க. ஒரு நாள் காந்தாரி சொல்கிறா, எனக்கு 100 பிள்ளைங்கப்பா, எல்லாரையும் நீ கொன்னுட்டிய பாவி அப்படின்னு. அப்போ உன்னுடைய குலம் கூட என் குலம் மாதிரி அழியணுங்கிற காந்தாரி. அப்போ கிருஷ்ணன் சொல்கிறார், நல்லதுமா, நீ பதிவிரத, துர்தர்ஷனுக்கு கண்ணு தெரியல, நீ வாழ்நாள் பூரா கண்ணை கட்டின்னு வாழ்ந்த பத்தினி உத்தமி, அதனால் உன் சாபத்துக்கு நான் கட்டுப்படுறேன் அப்படின்னு. அப்போ கிருஷ்ணருடைய யாதவ குலம் அழியணும், காந்தாரி கிட்ட இவர் வரம் கொடுத்துருக்கிறார், நான் சாகிறதுக்கு ரெடின்ட்டு. அந்த மாதிரி கொடுத்துட்டார். ஸோ ஒரு நாள் துரியோதனங்கிட்ட சொல்கிறா காந்தாரி, நீ உடம்பெல்லாம் நேக்கெல்லாம் துணி இல்லாமல் என்கிட்ட வான்ட்டு. அவனுடைய நோக்கம் என்ன, ஸ்கேனிங் பண்ணும். இவள் கண்ணை கட்டிக்கினே இருந்ததுனால நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்டை விட 80 times மோர் எனர்ஜி இந்த கண் வாங்குது. அதனால் கண் அப்படியே வச்சுருந்ததுனால அவளுக்கு பவர் ஜாஸ்தி. மகன் எதிரில் நேக்கடாக நின்ன உடனே இந்த கண் கட்டை எடுத்துகிட்டு இப்படி பார்த்தாலும் அவன் ஸ்கேன் ஆகிடுவான். ஆனால் யாருமே அழிக்க முடியாது. இது கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு. துரியோதனன் நேக்கடாக நிற்கிற போது எதிரில் போய், என்ன துரியோதனன், இவன் போய் இப்படி கை வச்சு நின்றுக்கிட்டான். என்ன எங்கே போகிறேன், எங்கள் அம்மா வர சொல்லுங்க, இப்படியா போவேன் அப்படின்னா. ஆமாம், எங்கள் அம்மா அப்படி தான் வர சொல்லிச்சு. இல்லை என்ன தான் தாயாக இருந்தாலும் நீ அப்படி போகக்கூடாதுன்னு இவன் இந்த இடத்துல ஒரு வாழை இலையை வச்சுன்னு போனான். அந்த அம்மா கண்ணை திறந்து பார்க்குறது, எல்லா இடம் ஸ்கேன் ஆகிடுச்சு, இந்த இடம் ஸ்கேன் ஆகுது. ஏன்னா பீமன் சபதம் பண்ணியிருக்கான், தொடையை பிளந்து உயிர் மாய்ப்பேன் அப்படின்னு. அதனால் லாஸ்ட்டில் என்ன ஆகுது, இவன் போய் இதில் உட்காந்துக்கிறான் தண்ணிக்குள்ளோம், சண்டைக்கு வலிஞ்சு கூப்பிட்றாங்க இவனை. இவன் வந்த உடனே இவனை அழிக்க முடியல. ஏன்னா பலராமருக்கு 2 சிஷ்யன், துரியோதனன் ஒருத்தன், பீமும் ஒருத்தன், 2 பேரும் கில்லாடிங்க. அப்போது கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, இப்படின்றாரு, அவன் தொடக்கட்டு தட்டி கொண்டுப்படுறான். பலராமருக்கும் வருது, நீ அதர்ம யுத்தம் பண்ணுறேன்ட்டு. கிருஷ்ணர் சொல்கிறார், அண்ணா இந்த குருஷேத்திரம் பூராவுமே அதர்ம யுத்தம் தான், இதில் யாரை யார் குறை சொல்கிறது அப்படின்னு சொல்லி சாந்தப்படுத்துவார் பலராமன். இது ஏன் நடக்குது அப்படின்னா, ராமாவதார காலத்தில் வாலியை வதம் பண்ணுறார் கிருஷ்ணர் ராமர். அப்போ வாலி என்னென்னவோ சொல்கிறான், நீ பண்ணது அதர்மம், நான் என் தம்பி இருக்கானா, அவன் ஒன்றுமே இல்லாத ஆள் ஜுஜுபி, அவனுக்காக நீ என்னையே இதெல்லாம் பண்ண. நான் ராவணனை 10 ஒரு வண்டுன்னு நினச்சி இப்படி கையில் பிடிச்சவன், 10 தலை வண்டுன்னு நினச்சி, நீ அவனை அழிக்கிறதுக்கு இந்த குரங்கையம் பிடிச்ச என்கிட்ட சொல்லியிருந்தால் 1 நிமிஷத்தில் முடிச்சிருப்பனே அப்படின்லாம் சொல்கிறான். இவர் என்னென்னமோ சொல்கிறார், இந்த மாதிரி சத்திரத்தை அது சத்திரத்தை இது கீழகம், அதர்மத்தை அழிப்பது கூட தர்மந்தாம்பான்லாம் அவன் சொல்கிறான். பாரு, குரங்குக்கு குரங்கு ரூல், மனுஷங்களுக்கு மனுஷ ரூல். குரங்குங்க எந்த குரங்கிட்ட வேணாலையும் பழகவும் படுக்கவும் குட்டி போடும். உங்கள் மனுஷங்க ரூலை வச்சுக்கிட்டு இவன் அவன் பொண்டாட்டி இவன் கொண்டாந்து வச்சுன்னு இருந்தான். நீங்கள் வாலி வதத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது, திரும்பியும் சுக்ரீவன் அந்த தாரையை கொண்டு போய் உட்கார வச்சுன்னதுன்னா. அப்போ குரங்கு ரூல்ஸ் வேறு தானே. இதுனா தாலி கட்டி டும் சொல்லி கல்யாணம் பண்ண புக் பண்ணி எல்லாருக்கும் பீஸ்ட் போட்டால் கல்யாணம் பண்ணிக்குது. அதனால் இவர் சொல்கிறார், சரிப்பா நீ சொல்கிறது லாஜிக் தான், நான் எப்படி உன்னை தெரியாமல் கொலை பண்ணோம், அந்த மாதிரி அடுத்த பிறவியில் நீ என்னை கொலை பண்ணிவிடு, நம்ம கணக்கு சரியாப்படுவோம் அப்படின்றார். அப்போ அவன்தான் அந்த வாலி தான் ஜரா என்ற வேடனா மகாபாரத காலத்தில் இருக்கான். அவன் அந்த மானோடதுன்னு நினச்சிக்கிட்டு காலுக்கு விடனா இல்லையா, அந்த கணக்கு சரியாக போச்சு. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் கணக்கு இருக்குது இந்த உலகத்தில். ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் இருக்கின்றன. எந்த ஒரு பிறப்பினுடைய ரகசியத்தை பாரு, எந்த ஒரு புராணங்களில் நடக்கிற காரண காரியங்களை பாரு, எல்லாத்துக்கு பின்னாலேயும் ஒரு ரீவைண்டு, ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு, ரீப்ளே இருந்தே தீரும். இதுதான் வாழ்க்கை என்பது. வாழ்க்கை என்பது சேஞ்ச் இஸ் த லா ஆஃப் லைஃப் பண்ணுவாங்க. மாற்றம் ஒன்றே மாற்ற முடியாத விஷயங்கிற மாதிரி நம்மெல்லாம் கூட அதுக்காக தான் பிறந்திருக்கோம். இல்லைன்னா எங்கேயோ கிளம்பாகத்தான் உட்காந்துக்கிற நீங்கள்லாம் ஏன் ராத்திரி 7 மணி 5 நிமிஷத்துக்கு இங்கே உட்காந்துன்னுக்கிறீங்க இல்லையா? ஐயோ 101 திங்ஸ், டிவி பார்க்கலாம், தண்ணி அடிக்கலாம், என்னமோ பண்ணலாம்.
ஆனால் ஏன் ஒரு கோயிலுக்கு வர்றீங்க? இது ஒரு விட்டக்கூரை தொட்டக்கூரை இருக்கும், அதனால தான் நீங்கள்லாம் வர்றீங்க இல்லையா? ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி மெட்ராஸ்லேருந்து இருக்குது, இங்கே நீங்கள்லாம் வர்றீங்க. அப்போ அந்த பொண்ணு திண்டுக்கல் கல்யாணம் பண்ணி அமெரிக்கா விட்டா, நம்ம ஸ்கூல் ஓல்டு ஸ்டூடெண்ட்டு இல்லை, நம்ம ஸ்கூலில் படிக்கிற போதே அவளுக்கு 90 வயசு. ஓல்டு ஸ்டூடெண்ட்னா அதுதானே. இப்போ அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கா, அவளுக்கு எவ்வளவோ வேலை இருக்கும், சொந்தக்காரங்களை பார்க்கணும், அதெல்லாம் வந்து இந்தியாவில் ஷாப்பிங் பண்ணணும், வந்திருக்கால இல்லையா? இந்த தம்பி அமெரிக்காவில் இருக்கார், அவருக்கு என்ன இங்கே வரணும்னு இருக்கா இல்லையா? இந்த மாதிரி எல்லோரும் காரணம் பாலின் மேலே எங்கேயோ ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, இங்கே வரணும்னு ஏன் அந்த அம்மாவுக்கு தோணுது? இப்படி எல்லாத்துக்கும் ஆத்ம சம்பந்தம்னு ஒன்று இருக்குது, சம்பந்தம் இல்லாத வராது. இவங்க நியூசிலாண்டில் இருந்தாங்க, இங்கே வந்து உங்களுக்கெல்லாம் பாரு சர்விங் பண்ணிக்கிட்டு இருக்காவ இல்லை, நியூசிலாண்ட்லேயே இருக்கலாம் இல்லை, ஏன் இந்தியாவுக்கு வந்து கஷ்டப்படணும்? ஸோ இங்கே எல்லாத்துக்கும் நீ யோசனை பண்ணிப்பார், ஒய் ஹவு. இப்போ இவன் பிரபாகருன்னு அமெரிக்காவில் இருந்தாங்க, அமெரிக்கா விட்டு யாரும் அவங்கள போக சொல்லவே இல்லை, அவங்களே போகிறோம், நம்ம சிம்பிள் லிவிங், நமக்கு எதுக்கு அமெரிக்கான்ற மாதிரி ஜாலியாக வந்துட்டாங்க. ராமன் சார், ஏங்க ஜிபி சார், வெரி சக்ஸஸ்ஃபுல் மேன் இன் அமெரிக்கா, அவர் வந்து கிங் இன் நெட்வொர்க்கிங், அந்த அளவுக்கு பெரிய ஆள். அண்டு ஹி வாஸ் இன் அ வெரி சீனியர் பொசிஷன் ஆல்சோ. போகிறோம் அப்படின்ட்டு இங்கே வந்து உக்காந்துக்கிட்டார். அவருக்கு பணத்து மேலே இன்ட்ரெஸ்டே கிடையாது, ஏன்னா சீன் பில்லியன்ஸ், அவருக்கு பணம் மேலே இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஏதோ நான் சொன்ன ஒரு நாள் சொன்னார், வாட் வில் வி டூ வித் மணி அப்படின்னு ரொம்ப சலிச்சு போய் சொன்னார். ஸோ எவ்ரி ஒன் ஏதோ ஒரு காரியம் இருக்கும் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும். இதுக்கு முன்னாடி கூட எவ்வளோ பேர் வந்தாங்க, ஏகாம்பரேஸ்வரர் வந்திருந்தார், ஸ்கூலில் டீச் பண்ணிகிட்டு இருந்தார், ஆஸ்திரேலியா வெங்கடேஷ் டீச் பண்ணிக்கிட்டு இருந்தார், இப்போ கூட அவர் வந்து இதில் இருக்கார், உடுப்பியில் மணிப்பால் மெடிக்கல் காலேஜில் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ யார் வேணால் எடுத்துக்கோ, இதெல்லாம் தான் காரியங்கள். ஏதோ ஒரு விட்டக்குறை தொட்டுக்குறை. இந்த உலகம் பூரா ஒன்றே தான், ரெண்டாவது உலகம் எங்கே இருக்குது? இங்கேருந்து அங்கே போவீங்க, அங்கேருந்து இங்கே வருவீங்க, எந்த நாடும் வந்து நிஜம் இல்லை, ஆல் ஆர் ஜஸ்ட் ஜியாகிரபிக்கல் பவுண்ட்ரிஸ். இப்போ இந்த குறுக்க கோடு போட்டு இது இந்தியா, இது பாகிஸ்தான், இது ஆப்கானிஸ்தான் பண்ணது யார்? நீங்கள் தானே. வேற ஜியாகிரபிக்கல் பவுண்ட்ரிஸ். ஒரு பறவை இருக்குது, ஒரு விலங்கு இருக்குது, அதுக்கு பாஸ்போர்ட்டு தேவையா, விசா தேவையா? அது எங்கேயோ கிளம்புது, எல்லாம் ஒரு எப்படியே கிழிச்சிக்கிட்டு ஏரோடைனமிக்ஸ்னு வாங்க, ஒரு 20,000 மைல் வருது, வேடந்தாங்கலுக்கு வருது, சிதம்பரம் பேக் வாட்டர்ஸுக்கு போகுது, அந்த மீட்டிங்கெல்லாம் பண்ணி முடிச்ச உடனே திருப்பியும் பறந்து அந்த இடத்துக்கு போயிடுது. இப்படி இந்த இயற்கையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப செயற்கையாக வாழ்கிறது இந்த மனுஷன்தான். வேறு எந்த ஒரு ஜீவராசிக்கும் இந்த மாதிரி அட்டாச்மெண்ட்ஸு, பந்தம், பாசம், பேங்க் அக்கௌண்ட்டு, பாஸ்போர்ட்டு, விசா, இந்த ரொம்பலாம் கிடையவே கிடையாது. அப்போது எந்த ஒரு மனுஷன் மிக உயர்ந்த நிலையை அடைஞ்சிருக்கணுமோ, he has been punished because he thinks rationally. உலகத்தில் எமோஷ்னலின்னு ஒன்று இருக்குது, ரேஷ்னலின்னு ஒன்று இருக்குது. எமோஷ்னல்ன்றது உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும் திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி உணர்ச்சி. இப்போ ஒரு கண்ணுக்குட்டி பசுமாடு இருக்குது, அது ரெண்டுத்துக்கு இருக்கிற ஃபீலிங் என்ன? நாங்கள் கத்த உடனே இங்கே இருக்கிற பசுமாட்டு குரல் கேட்குதா இல்லையா? அது ஃபீலிங், எமோஷன்னு சொல்கிறது. அதனால் உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் நறுகின்னு அது சொல்கிறது அதுதான். ஸோ வி ஆர் ஆல் ரேஷ்னல், தட்ஸ் வை வி ஆர் நாட் ஹாப்பி. த மூமெண்ட் வி ஸ்டார்ட் பிகமிங் எமோஷ்னல், வி வில் பி மோர் ஹாப்பி. ஏன்னா அதுதான் சந்தோஷன்றது. ஒரு மூக்கெல்லாம் சளி வச்சுன்னு களிமண்ணில் விளையாடின்னு இருக்கும் ஒரு குழந்தை. அம்மாக்கார் என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைய அப்படியே எடுத்தா மூக்கில் இருக்கிற சளி பிடியை போட்டுடுவா, இது சுத்தமாக இருக்குது, குளிச்சுட்டு வா, டெட்டால் போட்டு வா, கை கழுவினெல்லாம் சொல்லுவாளா என்ன? அந்த மாதிரி தான் எமோஷனுங்கிறது. லவ் தான், அதில் நோ ஹோல்ட்ஸ் பார்டு, நோ ரூல்ஸ். அந்த மாதிரி இருந்தால் அது எமோஷன். மனிதர்கள் இந்த மூளையை வச்சுக்கிட்டு தான் கெட்டு போகிறது. ஒரு பூ இருக்குது, அந்த பூக்கிட்டே ஏன் வண்டு போகுது? நல்ல யோசனை பண்ணிப்பார். அந்த மகரந்தத்துக்காக தான் போகுது. அந்த மாதிரி இந்த உலகத்தில் 1000 அட்ராக்ஷன் இருக்குது. ஒரு தத்தாத்திரேயர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் சொல்கிறார், எனக்கு 36 பேர் குரு இந்த உலகத்தில்ன்றார். அது என்ன 36 குரு அப்படின்னா ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வர்றார். இந்த மாதிரி ஒரு பெண் மானை வச்சு ஆண் மானை பிடிக்கிறாங்க, ஒரு குழி வெட்டிட்டு அதில் யானையை பிடிக்கிறாங்க, இப்படி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வர்றார். ஒரு 5-6 சொல்லுங்கள். Pigeons. Attachment leads to bondage and suffering. From the Python, we can learn contentment and acceptance of what life brings. We can learn from ocean that ஒரு remaining. மலைப்பாம்பு இறைய முழுங்கிட்டு
அது டைஜஸ்ட் ஆகிற வரைக்கும் அடுத்தது தேடாத அப்படியே படுத்துக்கினே இருக்கும். இதை மலைப்பாம்பு பார்த்து கற்றுக்கினேன், போதும் என்ற மனமே பொன் செய்யும் விருந்து அப்படின்னு. From the oceans, we can learn remaining unmoved amidst life's challenges and temptations. கடற்கரை ஓரமாக டர்புலண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அமெரிக்கா அர்ஜென்டினா வரைக்கும் ஸ்டாண்ட்ஸ்லாம் இருக்கும் கடல். ஸோ கடலை பார்த்து நான் அப்படி கற்றுக்கிட்டேன், வி ஷுட் நாட் சக்கும் டு ப்ரெஷர்ஸ் அப்படின்னு. From bees, I have learned collecting food and knowledge without attachment. From the elephant, we can learn dangers of uncontrolled lust and desires. யானை அந்த பெண் யானை மேலே வைக்கிற ஆசையில் தான் அது போய் நடுவில் குழி வச்சிருக்கிறது தெரியாமல் அதில் விழுந்துடுது. அப்போ தான் யானையை பிடிக்கிறாங்க. அப்படி 36 விதமான குருமார்களை தத்தாத்திரேயர் சொல்கிறார். அந்த மாதிரி இந்த உலகத்தில் நம்ம எல்லாத்துலேருந்தும் எதையாவது கற்றுக்கலாம். எமர்சன் ஒருத்தர் தான், அவன் சொன்னான், ஆஃப்டர் ஆல் ஐ நோ ஒன்லி ஒன் திங், தட் இஸ் தட் ஐ டோன்ட் நோ எனி திங்னா. ஆஃப்டர் ஆல் ஐ நோ ஒன்லி ஒன் திங், தட் இஸ் தட் ஐ டோன்ட் நோ எனி திங். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு விஷயந்தான், அது என்னன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறது தான் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னான். அதனால் இந்த உலகத்தில் யாரை பார்த்து வேணுனாலும் யார் வேணுனாலும் கற்றுக்கலாம். யாரும் பெரியவங்க இல்லை, யாரும் சின்னவங்க இல்லை. அண்ட் இதெல்லாம் வந்து அனுபவத்தில் வரும். அனுபவம் வரணும்னு என்ன பண்ணும், யூ ஷுட் கோ பியாண்ட் திஸ் பாடிலி இனிபிஷன். நான் பெரிய பல்புங்கிற நினைப்புலேருந்து நீ போயிட்டு ஐ எம் ஆல்சோ ஒன் ஆஃப் த கிரியேஷன், நான் கடலில் ஒரு அலைன்னா அதுவும் ஒரு அலைங்கிற பாவனை உனக்கு வந்தாக்கா எல்லாரும் பார்த்தும் ஏதாவது கற்றுக்கலாம். உலகத்தில் நோ ஒன் இஸ் டூ ஸ்மால் ஃபார் யூ நாட் டு டீச். எல்லாருக்கிட்டையும் ஏதாவது ஒன்று கற்றுக்க முடியும் உலகத்தில். அது காரணம் நம்ம ஈகோவை விட வேண்டியது. ஈகோன்றது என்ன, இந்த பாடிலி நான் பாடிங்கிற ஒரு நினப்பு. நம்ம எப்படி பாடி ஆக முடியும்? இட்ஸ் எ கண்டெய்னர். கண்டென்ட் எனக்குள்ளேயும் ஒன்று தான், உனக்குள்ளேயும் ஒன்று தான். ஒரு கடை வீதியில் 2 மகான்கள் சந்தித்து கொண்டார்கள். ஒரு மகான் இன்னொன்று மகானை பார்த்து கேட்குறான், மெயினோ ஹூ யூ ஆர் அப்படின்னா. அந்த சாமியார் சொன்னார், ஐ நோ ஐ ஆம் யூ, டெல் ஹூ யூ ஆர்னாராம். ஐ நோ ஐ ஆம் யூ, டெல் ஹூ யூ ஆர் அப்படின்னு. இந்த உலகம் என்பது தெனாலிராமன் சொன்ன கதையிலேருந்து நீங்கள் கற்றுக்க முடியும். கிருஷ்ணதேவராயர் எல்லாரையும் பந்தி போட்டு வடை பாயசத்தோடு உட்கார வச்சு நீங்கள் எல்லாம் சாப்பிட்ணும், ஆனால் உங்கள் கையில் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்ட்டார். தெனாலிராமன் யோசனை பண்ணான், தன்னை இலையில் இருக்கிறத பேச்சு பக்கத்தில் இருக்கிற ஊட்டினான். அவன் பக்கத்தில் இருக்கிற ஊட்டினான், எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. இதுதான் வாழ்க்கை என்பது. அதனால் நம்ம எல்லாருக்கிட்டையும் ஏதோ ஒரு திறமை இருக்குது. ஒருத்தர்கிட்ட உடல் ஆரோக்கியம் உழைப்பு இருக்குது, இன்னொருத்தங்கிட்ட அறிவுன்னு சொல்லக்கூடிய ஆற்றல் இருக்குது, ஒருத்தங்கிட்ட துட்டு இருக்குது, ஒருத்தங்கிட்ட துட்டு இல்லை. இப்படி கடவுள் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறார். நீ ஏதோ நீ ஆஃபீஸுக்கு போயிட்டு ஒரு வீட்டில் இருந்து ஸ்கூட்டர் கார் வச்சுருந்தா பெரிய ஆளுன்னு நினைக்கிற. உனக்கு எங்கே இருக்குது சந்தோஷம்? 190 குடும்பங்களில் சந்தோஷம் இருக்காது. இதே ஒரு ஏழையை பாரு, அவன் ஹார்பரில் வேலை செஞ்சுட்டு வருவான், ரிக்ஷா எடுத்துகிட்டு வருவான், அவன் பொண்டாட்டி அந்த விறகு எல்லாங்கிறதுலாம் டப்பா உடஞ்சி போன துண்டு அதெல்லாம் போட்டு அவனுக்கு சுத்தண்ணி விளைவி வைப்பான். அவன் வந்த உடனே அவனுக்கு தலையில் பேன் பார்த்து அவனுக்கு குளிப்பாட்டுவான், அவனுக்காக சாராயம் வாங்கி வச்சுருப்பான், அவனுக்காக மீன் குழம்பு வாங்கி வச்சுருப்பான். அப்போ இவனுக்கு கிடைக்கிற சந்தோஷம் அவனுக்கு கிடைக்கிது. அவன் பணக்காரனாக இருந்து என்ன பெரிய ஒரு ஏழை விவசாயி இப்படி கால் போட்டுன்னு படுத்துன்னு. அந்த நாட்டினுடைய ராஜா இல்லை, ராஜகுமாரன் பிரின்ஸு குதிரை மேலே போகும்போது எப்படா இந்த வெயிட்டில் இவனை ஜாலியாகிறான்னு வெயிட் பண்ணான். அவன் கண்ணு திறக்க வரைக்கும் இருந்து, நான் 8 அடுக்கு மாளிகையில் ஏர் கண்டிஷனில் அன்னப்பறவையினுடைய ரெக்கையில் செஞ்ச பெட்டில் படுக்கிறேன், எனக்கு தூக்கமே வர்றதில்லை, நீ எப்படா இந்த வெயிட்டில் இப்படி தூங்கினுக்கிறேன்னா. அவன் சொன்னான், பாருங்கள், நான் ஆடு மாடெல்லாம் அங்கே மேய்க்க விட்டுக்கிறேன், கடவுள் கொடுத்த புல்லுக்குது, அது சாப்பிடுது, பக்கத்தில் ஆறு ஓடுது, நான் கொண்டாந்து தயிர் சாதத்தை சாப்பிட்டேன், தண்ணி குடிச்சிட்டேன், தூக்கம் வந்து பத்துக்கினேன், சாயந்தரம் ஆனோடனே ஆடுகளெல்லாம் மாட்டின்னு வீட்டுக்கு போடுவோம் அப்படின்னா. அப்போ இவன் சொன்னான், தை மில்லி கேப் இஸ் ஒர்த் மை க்ரௌன்னா. நீ வைக்க பிரியில் பண்ணி போட்டுங்கிறிய இந்த தொப்பி, திஸ் சீம்ஸ் டு பி பெட்டர் தேன் மை டைமண்ட் ஸ்டேட்டட் க்ரௌன் அப்படின்னா. தை மில்லி கேப் இஸ் ஒர்த் மை க்ரௌன் அப்படின்னா. அதனால் உலகத்தில் நம்ம உலகத்தை பார்த்துனே இருந்தால் ஞானி ஆகிடலாம். உலகத்தை நம்ம பார்க்கறது இல்லை. வி ஆல்வேஸ் கம்பேர் அவர் செல்ஃப் வித் சம் ஹேவ்ஸ். வி டோன்ட் பாதர் அபவுட் ஹேவ் நாட்ஸ். ஹேவ் நாட்ஸ் ஹேவ் பெட்டர் திங். இப்போ நீ என்ன மிஞ்சி போனால் ஒரு சாம்பார், ஒரு ரசம், எது ஒன்று நீ நினச்சிருக்கிற பிச்சைக்காரனே, அவன் உன்னோட நல்லா சாப்பிட்றான். 10 வீட்டில் அவங்க வெயிட் பண்ணி பிச்சைக்காரனுக்குன்னு கொடுத்துட்றாங்க, 10 விதமான ஐட்டம் கிடைக்குது. இப்போ நீ நினைக்கிறத விட அவன் தானே வசதியாக சாப்பிட்டுக்கிறான். அவன் என்ன ஆஃபீஸுக்கு போனானா ஏதாவது போனானா ஜாலியாக உட்காந்துருக்கான். அதனால் நீ பார்க்குற பார்வையை திருத்து, இந்த உலகம் மாறிடும்.
சந்தோஷமாக இருக்கலாம். என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் சந்தோஷமாக இருக்கேன். நிஜமாக சொல்ல, நான் என்ன வேலைக்கு போகிறேன்னா ஏதாவது பர்சனலாக எனக்குன்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷனோ ப்ராப்பர்ட்டியோ வச்சுருக்கேன்னா எதுவுமே கிடையாது. நான் மட்டும் ஜாலியாக இருக்கேன். அண்டு இஃப் யூ ஃபீல் லைக் ஈட்டிங் ஐ வில் ஈட், அவ்வளோதான். இப்போ நீங்கள்லாம் அப்படி இல்லை, இது வேணும் அது வேணும் இது வேணும் அது வேணும். மோஸ்ட்லி பீப்புள் ஃபோர்ஸ் சம்திங் ஆன் மீ. எனக்கு பசியே எடுக்காது, ஏன்னா நான் வேறு உலகத்தில் இருக்கேன் மைண்டுக்குள்ளே. அதனால் இந்த பசி தூக்கம் இதெல்லாம் கிடையாது. நான் படி படுத்துக்கின்னு இருப்பேன், உள்ள மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கும், அந்த காட்சிகள் பல வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ காலையில் ஒரு 1 hour நான் படுத்தேன்னு வையேன், அந்த 1 hourல நான் எம்டி மைண்டுக்கு போகிற போது நிறைய காட்சிகள் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சு. நிறைய பேர் நடமாட்டமெல்லாம் பார்க்க முடியும் என்னால் ரூமில். அதனால் இந்த உலகம் வேறு, உங்களுடைய உலகம் வேறு. நீ என்னுடைய உலகத்துக்கு வந்துட்டேன்னா இந்த உலகம், திஸ் எர்த்லி வேர்ல்ட் இஸ் நான் எக்ஸிஸ்டன்ட் ஆகிடும். Question from கோவிந்தன் சார். பல பிறவிகளாய் சேர்த்து வைத்த கர்மா மூட்டையை ஒரு ஞானி நான் இந்த உடல் அல்ல ஆத்மா என்ற ஞான நிலையை உணரும் பொழுது அந்த கர்ம வினைகள் அனைத்தையும் முளைக்காத சுடப்பட்ட விதைகளாக மாற்ற முடியும் என்றும், அவ்வாறு கர்மாவை சுட்டெரிப்பதால் அந்த ஞானியை மறுபிறப்பு என்னும் பிறப்பின் சுழற்சி பாதிப்பதில்லை என்றும் திருமூலர் தனது திருமந்திரத்தில் கூறுகிறார். மகான்களாக இருந்தாலும் கர்ம வினைகளின் தாக்கத்தில் இருந்து அவர்கள் தப்பவே முடியாது என்றும், அதற்கு உதாரணமாக ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமண மகரிஷி, யோகி ராம் சுரத்குமார் சுவாமிகள், காஞ்சி பெரியவர் போன்ற பல மகான்கள் தங்கள் வாழ்நாளில் கர்ம வினையால் அனுபவித்த உடல் நோய்களை பட்டியலிட்டு தாங்கள் அருளுரைகளில் பலவற்றில் கூறுகிறீர்கள். மறுபிறப்பை ஏற்படுத்தும் கர்ம வினைகளை ஞானத்தால் சுட்டிரிக்கும் வல்லமை படைத்த நமது ஞானிகளுக்கு அதே கர்மாவால் ஏற்படும் கர்மவினை நோய்களை ஏன் சுட்டரிக்க முடியவில்லை? பாக்யராஜ் ஏதோ ஒரு சினிமா, அதில் யாரோ வந்து கேட்பான், உலகத்தில் கற்புள்ள பெண்கள் யார் அப்படின்னு. அவன் சொல்கிறான் கண்ணகி, கோப்பெருந்தேவி, அம்மா இப்படி சொல்லுவான். இவன் என்ன பண்ணுவான், அங்கே இருக்கிற லேடிஸ் எல்லாம் கூப்பிட்டு அம்மா தங்கச்சிங்க பொண்டாட்டிங்கெல்லாம் இல்லை, உங்களெல்லாம் கற்பில்லைன்னு சொல்கிறான். உலகத்தில் கர்மா அனுபவிச்சு ஆகணும். எனி ஒன் ஹஸ் கம் வித் ஏ ஃபிசிக்கல் பாடி ஹஸ் டு அண்டர்கோ கர்மா. ஸோ இதில் யார் அனுபவித்தாங்க யாரும் அனுபவிக்கலைன்னு என்ன கணக்கு இருக்குது இல்லையா? அவங்களோட ரொம்ப மோசமான கர்மாவை எல்லாம் அனுபவிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது வாழ்க்கையில். இப்போ கர்மா என்பது 2 வகை. ஒன்று நாம் முற்பிறவிகளில் செய்திருக்கு இல்லையா? சிலப்பதிகாரம் எழுதிய இளங்கோடிகள் என்ன சொல்கிறாரு, நாற்றுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் ஊழ்னை தொடர்ந்து வந்து உறுத்தும் என்பதை புரிய வைப்பதற்காக இந்த சிலப்பதிகாரத்தை எழுதுகிறேன் அப்படின்னு. ஏன் கோவலன் அந்த பொற்கொல்லனுக்கு ட்ரபிள் பண்ணான், இந்த பிறவியில் பொற்கொல்லனால கோவலனுக்கு கை மார்கால் வாங்கிட்டாங்கன்ற மாதிரி. அப்போது எல்லாத்துக்கும் கணக்கு இருக்குன்றது தான் சிலப்பதிகாரத்தில். ஊழில் பெருவலி யாவுல அப்படின்றார் திருவள்ளுவர். ஸோ எல்லாத்துக்கும் விதி தான் காரணம். பழசு இந்த பிறவி நீ மகாநாகரனாலையும் அதுக்கும் முற்பிறவிகள் நீ செய்திருக்கிற தவத்தினுடைய கண்டினியூட்டி அது. ஸோ எவ்ரி ஒன் ஆஸ் கர்மா, எவ்ரி திங் ஆஸ் கர்மா. ஒன்று உன்னுடைய பிறவிகளுடைய வாசனைகளால் உனக்கு வருகிற கர்மா. இன்னொன்று இந்த பிறவியில் நீ யாருக்காவது ஹெல்ப் பண்ணால் அதுக்கு நீ தான் பதில். இப்போது உனக்கு 1 லட்ச ரூபா கடங்குதுன்னு வை, அது கழிக்கணும்னா என்ன பண்ணணும், இருக்கிறவங்க கொடுக்கணும். அவங்ககிட்ட 1,01,01 ரூபாய் இருந்தால் தானே உனக்கு 1 லட்சம் கொடுக்க முடியும். அதனால் இன்னொருத்தருடைய கர்மாவை கழிக்கிறவன் இருக்கான் இல்லையா, அவனுடைய சேவிங்ஸ் கரையும். அதனால் மகான்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கும் அந்த கர்மம் வர்றதுக்கு காரணம் அவங்க நல்ல எண்ணத்தோடு மக்களுக்கு நல்ல செய்யணும்னு நினச்சி ஊரங்கர்மம் வாங்கிக்கிறாங்க. இதுதான் ப்ராப்ளம். நான் சொன்னேன், இங்கே ஒரு சாமியார் இருந்தார், தலையாட்டி சித்தர்னு வருவார், சத்யா ஸ்டுடியோ பக்கத்தில் வருவார். ஜூபிட்டர் எஸ்டேட்னு இருக்குது, அவங்க ஜூபிட்டர் ஃபிலிம்ஸ் மந்திரி குமாரியெல்லாம் எடுத்தவங்க. அவர் நல்ல மூலிகை, கொல்லிமலையில் போய் மூலிகையெல்லாம் கொடுப்பாரு. அந்த மாதிரி தலைவிடியாக ஆடின்னு இருக்கும். யோகத்தில் அது ஒரு நிலை, ஒரு வைப்ரேஷனாக இருக்கும். நான் அவரை பார்க்குறதுக்கு போய் உட்காந்து இருக்கேன். அப்போது ஒரு வயசான ஆளும் அவங்க பொண்ணும் வந்து இறங்குறாங்க ஆட்டோவில். வந்து அந்த பொண்ணுக்கு லேசாக கண்ணு தெரியாது, இன்கம் டேக்ஸில் வேலை செய்கிறான். அந்த ஆள் பேர் வந்து ஜெமினி ஸ்டுடியோவில் ஸ்டோரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கான் அந்த ஆள். அவங்க 2 பேரும் வந்து, சாமி இவங்களுக்கு 2 தங்கச்சி இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக இவள் கல்யாணம் பண்ணவே இல்லை, இன்கம் டேக்ஸில் வேலை செஞ்சு அவங்களுக்கெல்லாம் பண்ணிட்டா, இப்போ கொஞ்ச நாளாக இவளுக்கு கண்ணு தெரியல,
அவங்க மேனேஜர்கிட்ட சொல்லி இந்த பேப்பரெல்லாம் கிழிச்சி பேடு போட்டு கொடுக்குற வேலையில் ஒரு உட்கார வச்சுருக்காங்க. இவளுக்கு கண்ணு கொஞ்சம் நல்லா தெரியுற மாதிரி நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு. அந்த அப்பங்காரன் சொல்கிறான், சீதாராமன் இருந்தால் பேர். இந்த பொண்ணு எனக்கு நாங்கள் உட்காந்துக்கிறோம்ல, எனக்கு சொல்கிறாங்க இப்படி பண்ணு அவளுக்கு கண்ணு வரும்ன்றாங்க. நமக்கு இந்த வேலையே வேணாம் அப்படின்ட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். நைட்லாம் தூங்கவே இல்லை. நீ ஏன் அப்படின்னு. சரி மறுநாள் போய் சாமியார்கிட்ட, சாமியா அவங்க வந்தாங்களே இது வர சொல்லுங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னார். ஏதோ ஒரு கணக்கு வருது மனசில் அப்படின்னு. அவர் ஃபோன் பண்ணி வர சொன்னார். அந்த சீதாராமனும் வரான், அந்த பொண்ணும் வருது. வந்த உடனே அந்த பொண்ணை பலான்னு ஒரு அடி கொடுக்குறேன். அன்றைக்கு என் கால் பட்டு அகலிக்கு சாப விமோச்சனம், இன்று என் கைப்பட்டு உனக்கு சாப விமோச்சனம், உன் குடும்பத்திற்காக நீ செய்த தியாகம் உன்னை கைவிடவில்லை என்று தெரிந்து கொள் அப்படின்னு அவளை அவங்க அப்பனை இப்படி பிடிச்சிக்கின்னு காலர்கிட்ட, ஏண்டா எந்திரிச்சா உட்காந்தா எந்த குருவாயூரப்பனை கூப்பிடுறியோ அவன் குடும்பத்தை கைவிடலன்னு தெரிஞ்சுக்கோ அந்த ஆளுக்கு 2 குத்து. சாமியார் ஃபோன் போடுறது, சங்கரா இன்னிலேருந்து உனக்கு நல்ல பேருப்பா அப்படின்னாரு. ஏன் சாமிண்ணே? அந்த பொண்ணுக்கு கண்ணு நல்லா தெரியுதான், அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு உனக்கும் பொண்ணுக்கு இது பயங்கரம், ஊரார் கர்மெல்லாம் நீ ஏன் வாங்குற அப்படின்னார். நான் சொன்னேன், சாமி நான் வாங்குறது இல்லை கொடுக்கறது இல்லை, ஒரு உள்ளுக்குள்ளே இருந்து யாரோ ஃபோர்ஸ் பண்ணுறாங்க பண்ணுன்ட்டு நம்ம அதனுடைய போக்கில் பண்ணுறோம் அப்படின்னா. இது ஒரு உதாரணம். பெரிய பெரிய மகான்களே கூட இந்த கர்மா தியரிக்குள்ளே போகிறது இல்லை. ஏன்னா பாதிக்கும், யாராக இருந்தாலும் அவங்கள கட்டாயம் பாதிக்கும். எனக்கு ஒரு எக்ஸம்ஷன் இருக்குது. பட் ஒரு ஓடுற பஸ்ஸில் நீ இறங்கினா நீங்கள் கொஞ்சம் ஓடி தான் ஆகணும். என்னை பற்றி வரும், இவன் தானும் அவன் வினையை ஏந்துவான், செய்திட்ட தோஷம் பாவம் எத்தன்மை தாயினும் வருமோ இப்பலன் எல்லாம் வாழ்வினிலே இவனுக்கு, இது தன்னை இவன் தன்னும் துய்ப்பனோ, மேனிதான் சுகமின்றி திரிவனோ. இவர் இந்த மாதிரி எல்லாருக்கும் நல்லது பண்ணி அவங்க கர்மெல்லாம் இவருக்கு வந்துட்டா இவருக்கு உடம்பு சரியில்லாமல் சுற்றுவார், என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் சம்பாஷணை. ஆயின் அருள் பரிபாலித்தல் எஞ்ஞனம் எப்பணியும் அர்ப்பணம் என அவர் கேட்குறாரு. இவன் எல்லார் கர்மாவையும் மாற்றின்னு இருந்தான்னா இவனுக்கே சிக்காயிடுவானே, எப்படி மற்றவங்களுக்கு கண்டினியூஸாக நல்லது பண்ண முடியும், எப்படி அருள் செய்ய முடியும். அதுக்கு அடுத்த ஆள் சொல்கிறாரு, எப்பணியும் அர்ப்பணம் என இறைவனுக்கே விட்டுடுவான் இவன் மேனி கல்பம் கல்பம். இவர் செய்கிற எல்லாத்தையுமே கடவுளுக்குன்னு அர்ப்பணித்து செய்கிறாரு, ஆனால் இவருடைய உடம்பு இதனாலெல்லாம் பாதிக்கப்படாது. இந்த எக்ஸம்ஷன் எல்லா சாமியாருக்கும் கிடைக்காது, அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும். நமக்கு ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் தி ஷேடோ ஆஃப் தட் கர்மா ஐ ஹாவ் டு அண்டர்கோ, தெரிஞ்சு தான் நம்ம அண்டர்கோ பண்ணுறோம். இவன் மேனி கல்பம் கல்பமே, இவருடைய மேனி எந்த பீடையினாலும் பாதிக்க முடியாத மாதிரி ஒரு கல்பம் போல இருக்கும். கல்பம் கல்பம், இவன் மேனி கல்பம். இதுக்கு காகபூஜர் நடுவர் வர்றாரு. பொன்னாகும் இவன் மேனி, இவர் உடம்பு வந்து உள்ளுக்குள்ள ஒரு கோல்டன் அவரா வச்சிருக்காரு இவர், குரு பகவான். அது பொன்னன் பேர், குரு பகவான். அதனால எதனாலும் பாதிக்காத ஒரு உடம்பு இவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி காயகல்ப சித்தின்னு பேர் அதுக்கு. ஓகேவா, பாடலாமா? சங்கரனே தெய்வம் சிவசங்கரனே தெய்வம், சங்கரனே தெய்வம் சிவசங்கரனே தெய்வம், அன்னை என்றே நீ அழைத்தாலும் தந்தை என்றே நீ நினைத்தாலும், ஆசானின்றே நீ மதித்தாலும், சோதரனாக நீ வரித்தாலும், ஏற்றுக்கொள்ளும் தெய்வமே சங்கரனே தெய்வமே. ஓம் சிவசங்கரனே தெய்வமே, ஏ சங்கரனே தெய்வம் சிவசங்கரனே தெய்வம், சங்கரனே தெய்வம் சிவசங்கரனே தெய்வம். ஆதரவின்றி நீ அழும்போது உன்னை தேற்றி கரையேற்றுவார், ஆணவமின்றி நீ தொழும்போது உனக்குள்ளே அவர் தோன்றுவார், இருளகலாமலே மயங்கிடும் உள்ளமே
ஒளி தரும் பாபாவின் கருணையில் மாறுமே. இருளகலாமலே மயங்கிடும் உள்ளமே, ஒளி தரும் பாபாவின் கருணையில் மாறுமே. சரணம் 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 சரணம். ஓம் ஜெய் சிவ சங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே, ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவ சங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவ சங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவ சங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி, அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவ சங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவ சங்கரரே. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம். இத்தரை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம், ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.